எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. சிறுபான்மையினர் உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சி. சிறுபான்மையினர் உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சி. சிறுபான்மையோர்க்கும் ஒடுக்கப்பட்டோர்க்கும் உரிய இடஒதுக்கீடு கேட்டிடும் எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலில் அதிகாரத்தில் உரிய ஒதுக்கீடு வேண்டும். உரிய ஒதுக்கீடு வேண்டும். இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலில் அதிகாரத்தில் உரிய ஒதுக்கீடு வேண்டும். உரிய ஒதுக்கீடு வேண்டும். இந்த நாடு இந்து நாடு என்று மதவெறியை தூண்டும். இந்த மதவெறியை தூண்டும். இந்த நாடு இந்து நாடு என்று மதவெறியை தூண்டும். இந்த மதவெறியை தூண்டும். மதவெறி பாசிசத்தை முறியடிக்க தொடர்ந்து போராடும் எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. தாழ்த்தப்பட்டோர் என்றாலே தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், இஸ்லாம் மார்க்கம் என்றாலே தீவிரவாதம் என்பதைப் போல், தீவிரவாதிகள் என்பதைப் போல், தாழ்த்தப்பட்டோர் என்றாலே தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், இஸ்லாம் மார்க்கம் என்றாலே தீவிரவாதம் என்பதைப் போல், தீவிரவாதிகள் என்பதைப் போல், கட்டுக்கதைகளை இட்டு கட்டிடும் மக்கள் விரோத சக்திகளை, மக்கள் விரோத சக்திகளை, கட்டுக்கதைகளை இட்டு கட்டிடும் மக்கள் விரோத சக்திகளை, மக்கள் விரோத சக்திகளை, மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி மக்கள் நலனுக்காக போராடும் எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலில் அதிகாரத்தில் உரிய ஒதுக்கீடு வேண்டும். உரிய ஒதுக்கீடு வேண்டும். இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலில் அதிகாரத்தில் உரிய ஒதுக்கீடு வேண்டும். உரிய ஒதுக்கீடு வேண்டும். இந்த நாடு இந்து நாடு என்று மதவெறியை தூண்டும். இந்த மதவெறியை தூண்டும். இந்த நாடு இந்து நாடு என்று மதவெறியை தூண்டும். இந்த மதவெறியை தூண்டும். மதவெறி பாசிசத்தை முறியடிக்க தொடர்ந்து போராடும் எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி. எஸ்டிபிஐ கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. தாழ்த்தப்பட்டோர் என்றாலே
தீண்டத்தகாதோர் என்பதைப் போல் தீண்டத்தகாதோர் என்பதைப் போல் இஸ்லாம் மார்க்கம் என்றாலே தீவிரவாதம் என்பதைப் போல் தீவிரவாதிகள் என்பதைப் போல் தாழ்த்தப்பட்டோர் என்றாலே தீண்டத்தகாதோர் என்பதைப் போல் தீண்டத்தகாதோர் என்பதைப் போல் இஸ்லாம் மார்க்கம் என்றாலே தீவிரவாதம் என்பதைப் போல் தீவிரவாதிகள் என்பதைப் போல் கட்டுக்கதைகளை இட்டு கட்டிடும் மக்கள் விரோத சக்திகளை மக்கள் விரோத சக்திகளை கட்டுக்கதைகளை இட்டு கட்டிடும் மக்கள் விரோத சக்திகளை மக்கள் விரோத சக்திகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி மக்கள் நலனுக்காக போராடும் எஸ்டிபிஐ கட்சி இது மக்களுக்கான கட்சி എസ്ഡിപിഐ കക്ഷി ഇത് നാട്ടുപറ്റുള്ള കക്ഷി. നമ്മളിവിടെ കുറേ ആളുകൾ പുതുതായി ഈ പ്രദേശത്ത് നിന്ന് എസ്ഡിപിഐയിലേക്ക് കടന്നു വന്നു. അവരെ നമ്മളിവിടെ സ്വീകരിച്ചു. അതിൽ സ്ത്രീകളുണ്ട്, പുരുഷന്മാരുണ്ട്, വിവിധ പാർട്ടികളിൽ നിന്ന് വന്നവരുണ്ട്. എന്തിനാണ് അവർ ഈ പാർട്ടിയിലേക്ക് വന്നത് എന്നൊരു ചോദ്യം വളരെ പ്രസക്തമാണ്. എന്താണ് ഈ പാർട്ടിയിൽ നിങ്ങൾക്ക് കിട്ടാനുള്ളത്? ഒന്നും കിട്ടാനില്ല. ഈ പാർട്ടിയിൽ നിന്നൊന്നും ലഭിക്കാനില്ല നിങ്ങൾക്ക്. പക്ഷേ ഈ പാർട്ടിക്ക് ഒരുപാട് കൊടുക്കാനുണ്ട് താനും. നിങ്ങൾക്കറിയാമോ, ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ കേരളത്തിലും കർണാടകയിലും തമിഴ്നാട്ടിലുമായി ജയിലുകളിൽ കഴിയുന്ന നിരവധി എസ്ഡിപിഐ പ്രവർത്തകന്മാരുണ്ട്. നിങ്ങൾക്ക് ജയിലിൽ പോകാൻ താല്പര്യമുണ്ടോ? നിങ്ങൾ ഈ പാർട്ടിയിലേക്ക് വന്നുകൊള്ളൂ. കഴിഞ്ഞ തെരഞ്ഞെടുപ്പ് കാലത്തും അതിനുശേഷവും അതിന്റെ മുൻപുമായി കേരളത്തിലും കർണാടകയിലും, തമിഴ്നാട്ടിലുണ്ടോ എന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ, കേരളത്തിലും കർണാടകയിലുമായി നിരവധി എസ്ഡിപിഐയുടെ പ്രവർത്തകന്മാർ മറ്റ് രാഷ്ട്രീയ പാർട്ടികളുടെ വെട്ടേറ്റ് ഹോസ്പിറ്റലിൽ കിടക്കുന്നു. നിങ്ങൾക്ക് ഹോസ്പിറ്റലിൽ പോകാനും അവിടെ കിടക്കാനും താല്പര്യമുണ്ടോ? നിങ്ങൾക്ക് വരാം, നിങ്ങൾക്ക് സ്വാഗതം. ആശുപത്രിയിലേക്ക് നിങ്ങൾക്ക് സ്വാഗതം. നിരവധി ചെറുപ്പക്കാർ കാസർകോട്ടും അതുപോലുള്ള കേരളത്തിലെ കാസർകോട്ടും അതുപോലുള്ള പ്രദേശങ്ങളിലും നിരവധി എസ്ഡിപിഐയുടെ പ്രവർത്തകന്മാർ, ചെറുപ്പക്കാർ, കല്യാണം കഴിക്കാത്ത തരുണന്മാർ, ചെറുപ്പക്കാർ, RSSകാരന്റെയും അതുപോലെ CPMകാരന്റെയും വെട്ടേറ്റ് പിടഞ്ഞു വീണ് മരിച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങൾക്ക് ഖബർസ്ഥാനിൽ പോകണമോ? നിങ്ങൾക്ക് എസ്ഡിപിഐയിലേക്ക് വരാം. നിങ്ങൾക്ക് ഇവിടെ അസംബ്ലിയിലേക്ക്, ചട്ടസഭയിലേക്ക് പോകണമോ? നിങ്ങൾ എസ്ഡിപിഐയിലേക്ക് വരേണ്ടതില്ല. നിങ്ങൾക്ക് പാർലമെന്റിലേക്ക് പോകണമോ? നിങ്ങൾ എസ്ഡിപിഐയിലേക്ക് വരേണ്ടതില്ല. നിങ്ങൾക്ക് മറ്റു പാർട്ടികളിലേക്ക് പോകാം. നിങ്ങൾക്ക് മന്ത്രിയാകണമോ? നിങ്ങൾ വരേണ്ടതില്ല. നിങ്ങൾക്ക് പ്രധാനമന്ത്രിയാകണമോ? നിങ്ങൾ വരേണ്ടതില്ല. നിങ്ങൾ ഈ പാർട്ടിക്ക് വേണ്ടി സ്വന്തം കണ്ണീര് നൽകാൻ തയ്യാറുണ്ടെങ്കിൽ സ്ത്രീകളെ നിങ്ങൾക്ക് വരാം. വിയർപ്പ് നൽകാൻ തയ്യാറുണ്ടെങ്കിൽ പുരുഷന്മാരെ നിങ്ങൾക്ക് വരാം. രക്തം നൽകാൻ തയ്യാറുണ്ടെങ്കിൽ പുരുഷന്മാരെ നിങ്ങൾക്ക് വരാം. ജീവൻ നൽകാൻ, ജീവിതം നൽകാൻ തയ്യാറുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. നിങ്ങൾക്ക് ഒരുപാട് കൊടുക്കാനുണ്ട്, ഒന്നും കിട്ടാനില്ല ഈ പാർട്ടിയിൽ നിന്ന്. എന്നിട്ടും ആളുകൾ വരുന്നു. എന്തുകൊണ്ടാണത്? എന്നിട്ടും ഈ പാർട്ടിയെ തെരഞ്ഞെടുക്കുന്നത് എന്തുകൊണ്ടാണ്? ഒരാഴ്ച മുമ്പ് കേരളത്തിലെ ഒരു പ്രദേശത്ത് ഞാൻ ഒരു പരിപാടിയിൽ പങ്കെടുത്തു. നിരവധി ആളുകൾ പുതുതായി പാർട്ടിയിലേക്ക് കടന്നു വന്ന ആൾക്കാർക്ക് മെമ്പർഷിപ്പ് നൽകി. എന്തുകൊണ്ടാണ് അവർ ഈ പാർട്ടിയെ തെരഞ്ഞെടുക്കുന്നത്? ഇവിടെ DMKയിൽ നിന്ന്, AIDMKയിൽ നിന്ന്, മറ്റു കക്ഷികളിൽ നിന്ന് ആളുകൾ എസ്ഡിപിഐയെ തേടി വരുന്നു. എന്തുകൊണ്ടാണത്? കാരണം ഇന്ത്യ രാജ്യത്ത് ഇന്ന് നിലനിൽക്കുന്ന ഈ സാഹചര്യം മാറണമെങ്കിൽ, മാറ്റണമെങ്കിൽ എസ്ഡിപിഐക്ക് മാത്രമേ സാധ്യമാകൂ എന്നവർ വിശ്വസിക്കുന്നു. മറ്റെല്ലാ പാർട്ടികളും ഒരേ കുളിമുറിയിലാണ്. ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? എല്ലാ പാർട്ടികളും ഒരേ കുളിമുറിയിൽ നഗ്നരാണ്, ഒന്നും ഉടുത്തിട്ടില്ല. എല്ലാവരും ഒരേ കുളിമുറിയിലാണ്, എല്ലാ പാർട്ടിക്കാരും. എസ്ഡിപിഐ മാത്രമാണ് പുറത്തുള്ളത്. അതുകൊണ്ടാണ് വരുന്നത്. സോഷ്യൽ ഡെമോക്രാറ്റിക് പാർട്ടി ഓഫ് ഇന്ത്യ രാജ്യത്തുടനീളം പ്രവർത്തിക്കുന്ന പാർട്ടിയാണ്. കന്യാകുമാരി മുതൽ അങ്ങകലെ കശ്മീരം വരെ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന പാർട്ടിയാണ്. അങ്ങപ്പുറം
ബർമ്മയുടെയും ബംഗ്ലാദേശിന്റെയും അതിർത്തിയിൽ ഒരു കൈ, ഇപ്പുറം പാകിസ്ഥാന്റെ അതിർത്തിയിൽ മറ്റേ കൈ, പടിഞ്ഞാറ് പാകിസ്ഥാന്റെ അതിർത്തിയിൽ മറ്റേ കൈ, അങ്ങനെ കാല് നമ്മുടെ കന്യാകുമാരിയിലെ ആ കടലിൽ, ഇന്ത്യൻ മഹാസമുദ്രത്തിൽ കാല്, തല അപ്പുറം കശ്മീരിൽ തല, അങ്ങനെ കിടക്കുകയാണ് സോഷ്യൽ ഡെമോക്രാറ്റിക് പാർട്ടി ഓഫ് ഇന്ത്യ. കന്യാകുമാരിയിൽ നമ്മൾ കാലിട്ടിളക്കുമ്പോൾ അവിടെയുള്ള അലകളുണ്ടല്ലോ, ആ അലകൾ അങ്ങ് ഡൽഹിയിൽ പ്രതിഫലനം സൃഷ്ടിക്കണം, പ്രകമ്പനം സൃഷ്ടിക്കണം. അത് സൃഷ്ടിക്കുന്ന ഒരു നാൾ വരും. നമ്മൾ സ്വപ്നം കാണുകയാണ്, തീർച്ചയായും സ്വപ്നം കാണുകയാണ്. നമ്മൾ കാണുന്ന സ്വപ്നം പക്ഷേ രാത്രി ഉറങ്ങുമ്പോൾ കാണുന്ന ശിഥിലമായ സ്വപ്നങ്ങളല്ല. രാത്രി ഉറങ്ങുമ്പോൾ നമ്മൾ പല സ്വപ്നവും കാണും. എനിക്ക് ഇഷ്ടം പോലെ പൈസ ലോട്ടറി അടിച്ചതായിട്ടൊക്കെ ഞാൻ കണ്ടെന്ന് വരും. പക്ഷേ ഉണർന്നു നോക്കുമ്പോൾ അത് കാണൂല. ഞാൻ പല പ്രധാനമന്ത്രിയായി എന്നൊക്കെ സ്വപ്നം കണ്ടെന്ന് വരും. പക്ഷേ ഇത് ഉണർന്നു നോക്കിയാൽ ഞാൻ പ്രധാനമന്ത്രി ആവില്ല. അവിടെ കിടന്ന് ഉറങ്ങിയിട്ട് കാലൊക്കെ കയ്യൊക്കെ വേദനയായി കിടക്കുന്നതായിരിക്കും കാണുക. നമ്മൾ മനസ്സിലാക്കണം. പക്ഷെ ഉണർന്നിരിക്കുമ്പോൾ കാണുന്ന സ്വപ്നം അത് യാഥാർത്ഥ്യമാവാനുള്ളതാണ്. ഉണർന്നിരിക്കുമ്പോൾ സ്വപ്നം കാണുന്നവരാണ് സോഷ്യൽ ഡെമോക്രാറ്റിക് പാർട്ടി ഓഫ് ഇന്ത്യയുടെ പ്രവർത്തകന്മാർ. നമ്മൾ ഉണർന്നിരിക്കുമ്പോഴാണ് സ്വപ്നം കാണുന്നത്. ആ സ്വപ്നം യാഥാർത്ഥ്യമാവാൻ പോകുന്നത് ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ ഒരു വിമോചനമാണ്. ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ ഫാഷിസത്തിൽ നിന്നുള്ള വിമോചനമാണ് നമ്മുടെ സ്വപ്നം. ഭയമില്ലാത്തൊരു രാജ്യം, വിശപ്പില്ലാത്തൊരു രാജ്യം, ഭയമില്ലാത്തൊരു ജനത, വിശപ്പില്ലാത്തൊരു ജനത, അത് ഇന്ത്യ രാജ്യത്തുണ്ടാവണമെന്നാണ് നമ്മുടെ സ്വപ്നം. APJ അബ്ദുൽ കലാം അദ്ദേഹം ഒരിക്കൽ പറഞ്ഞു, തൂക്കത്തിൽ കാണുവതല്ല കനവ്, തൂക്കത്തിൽ കാണുവതല്ല കനവ്, തൂക്കത്തെ കെടുപ്പതേ കനവ്. തൂക്കത്തിൽ കാണുവതല്ല കനവ്, തൂക്കത്തെ കെടുപ്പതേ കനവ്. ഉറങ്ങുമ്പോൾ കാണുന്നതല്ല സ്വപ്നം, ഉറക്കം നഷ്ടപ്പെടുത്തുന്നതാണ് സ്വപ്നം. നിങ്ങൾക്ക് നന്ദി. ജയ് ഹിന്ദ്, ജയ് STP. மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி தமிழகம் தழுவிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிற மக்களை சந்திப்போம் என்கிற இந்த மகத்தான பயணத்தின் ஒரு பகுதியாக வரலாற்று சிறப்பு மிகுந்த வீரமும் தீரமும் நிறைந்த இந்த கோவை மாநகரில் ஒரு மாநாட்டுக்கு நிகராய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எழுச்சியோடு திரண்டிருக்கிற மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஆற்றல் மிகுந்த இளைஞர் பெருமக்களே, நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற வாழ்த்தோடு பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் துவங்குகிறேன். கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இந்த கோவை மாநகரத்தில் SDPI கட்சியினுடைய வேட்பாளர் 82வது வார்டில் மிகச் சிறப்பாக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஒரு உள்ளாட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு மிகுந்த இலக்கணமாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அரசியல் களத்தில் வெற்றி பெற்றால், அரசியல் சபைகளில் பிரதிநிதித்துவத்தை பெற்றால், அந்த பிரதிநிதித்துவம் எப்படி சிறக்கும், எப்படி சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதற்கு மிகுந்த சான்றாக முகமது சலீம் என்கிற நமது SDPI கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் இங்கே மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதுபோன்றுதான் இந்த கோவை மாநகரில் தொண்டாமுத்தூர் தொகுதியிலே கடந்த சட்டமன்ற தேர்தலிலே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மிகச் சிறப்பான முறையில் போட்டியிட்டு மகத்தான வாக்குகளை இங்கே பதிவு செய்திருக்கிறது. அதை போன்று 2013 மார்ச் 31ஆம் தேதி இதே கோவை மாநகரத்தில் ஒரு மாநில மாநாட்டுக்கு நிகராக ஒரு மாவட்ட மாநாடை நீங்கள் நடத்துங்கள் என்று மாநிலம் கட்டளையிட்டது. நீங்கள் என்ன மாவட்ட மாநாட்டை நடத்த சொல்வது, நாங்கள் ஒரு மாநில மாநாட்டையே நடத்துகிறோம் என்று சொல்லி ஒரு மாபெரும் எழுச்சி மிகுந்த ஒரு மாநாட்டினை இதே கோவை மாநகர மாவட்டம் இங்கே நடத்தி காட்டியது. எனவே மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற, மிகுந்த எழுச்சியோடு SDPI கட்சியினுடைய வளர்ச்சியை நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு மாவட்டத்திலே இந்த மாநாடை போன்ற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற மன நிறைவோடு இங்கே உங்களுக்கு முன்னால் நான் நின்று
உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு 4 கால் பாய்ச்சலில் நாடு முழுவதும் எழுச்சியோடு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தில் துவங்கி இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இன்றைக்கு SDPI கட்சி மகத்தான முறையில் முன்னேறி கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், காஷ்மீரில் எப்போது நாம் கால் பதிப்போம், நமது கட்சி எப்போது கிளை பரப்பும் என்கிற கேள்விகள் நம்மிடத்தில் பல பேர் கேட்டதுண்டு. இப்போது காஷ்மீரினுடைய வீதிகளில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய பணிகள் இப்போது துவங்கி இருக்கிறது. நான் போகிற இடங்களில் எல்லாம் இப்போது நான் சொல்லி வருகிறேன், இறைவன் நாடினால் மிக விரைவில் நரேந்திர மோடியினுடைய பிரதேசம் என்கிற மாநிலம் என்கிற 2002 கொத்து கொத்தாக இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட அகமதாபாத்தினுடைய வீதிகளில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிற போது ஜிந்தாபாத் என்று ஒலிக்கிற அந்த காலம் மிக விரைவில் நமக்கு முன்னால் வரும் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம், நாம் பயணிப்போம் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, தமிழகத்தில் SDPI கட்சி மகத்தான முறையில் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது, வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கட்சிகளில் ஒன்று என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு சமூக சமுதாய அமைப்புகளை சார்ந்தவர்கள் இன்றைக்கு சாரை சாரையாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் எங்களது ஊரில் SDPI கட்சியை எப்படி ஆரம்பிப்பது என்று மக்களாகவே தாமாகவே முன்வந்து SDPI கட்சியை ஆறத் தழுவுகிற ஒரு மகத்தான எழுச்சி இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயம் மாத்திரமல்ல, தமிழகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், தமிழகத்தில் இருக்கிற வஞ்சிக்கப்படுகிற சமூக மக்கள், தமிழகத்தில் இருக்கிற தலித் பெருங்குடி மக்கள் என்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு சாரை சாரையாக எங்கே SDPI கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் SDPI கட்சியினுடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு ஒரு மனநிறைவு உண்டு. என்ன மனநிறைவு என்று சொன்னால், எங்கே SDPI கட்சி இஸ்லாமியர்களையும் தாண்டி பல்வேறு சமூகத்தையும் பல்வேறு சமூக மக்களையும் தலித் பெருங்குடி மக்களையும் எங்கே ஈர்த்து இன்றைக்கு SDPI கட்சியினுடைய வளர்ச்சி என்பது பரவி விரவி, இது ஒரு சமூகத்திற்கான அமைப்பு அல்ல, ஒரு சமுதாயத்திற்கான அமைப்பு அல்ல, ஒரு சமுதாயத்திற்கான அரசியல் கட்சி அல்ல, இது ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய விடிவு காலத்திற்கான விடியல் வெள்ளி என்பதனை இன்றைக்கு உணர்த்தி காட்டுகிற விதத்தில் இன்றைக்கு கோவை மாநகரத்தில் SDPI கட்சி முன்னேறி கொண்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் உண்டு. அன்பிற்குரிய பெருமக்களே, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் SDPI கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு பாகம்தான், வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் தான் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கிற மக்களை சந்திப்போம் என்கிற இந்த மகத்தான பயணம். கன்னியாகுமரியில் துவங்கி தலைநகராம் சென்னை மாநகர் வரை மகத்தான மக்களை சந்திப்போம் என்கிற இந்த பயணத்தை திட்டமிட்ட போது பல சகோதரர்கள் நம்மிடத்திலே இது சாத்தியமா என்று கேட்டார்கள், இது முடியுமா என்று கேட்டார்கள், நம்மால் செயல்படுத்த முடியுமா என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மால் சாதிக்க முடியும். SDPI கட்சியினுடைய கட்டமைப்பு நகரங்களிலும் கிராமங்களிலும் குக்கிராமங்களில் கூட SDPI கட்சி பரவி விரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மால் சாதிக்க முடியும் என்று சொன்னோம். களத்தில் இறங்கி நடைபோடுகிற போதுதான் மக்களுடைய எழுச்சியை, மக்களுடைய ஆரவாரத்தை, நாம் முன்வைக்கிற கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த எழுச்சியை பார்க்கிற போது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத மாபெரும் அரசியல் சக்தி என்பதனை இன்றைக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிற இந்த மக்களை சந்திப்போம் என்கிற இந்த மகத்தான பயணம். அன்பிற்குரிய பெருமக்களே, காவல்துறையை சார்ந்தவர்கள், அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் துவக்கத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, SDPI கட்சியினுடைய மக்களை சந்திப்போம் என்கிற பயணம், இவர்கள் என்ன பேசுவார்களோ ஏது பேசுவார்களோ என்றெல்லாம் யோசித்த ஒரு நேரம் உண்டு. ஆனால் SDPI கட்சியினுடைய ஒழுங்கை, கட்டுக்கோப்பை, SDPI கட்சியினுடைய கட்டமைப்பை, ஒழுக்கத்தை இன்றைக்கு தமிழக மக்கள் மாத்திரமல்ல, தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களும் காவல்துறையினுடைய அதிகாரிகளும் தெளிவாக புரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு மக்களை சந்திப்போம் என்கிற இந்த மகத்தான பயணம் இன்றைக்கு எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கிறது. SDPI கட்சி என்பது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையெல்லாம் ஏற்றளவில் பேசுகிற அரசியல் கட்சி அல்ல. என்றைக்கோ பல பேர் பேசியதுண்டு,
கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது தங்களது கட்சிக்குத்தான் சொந்தம் என்று. இன்றைக்கு அங்கே கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. இன்றைக்கு உலகமே தமிழகமே பார்த்து சிரிக்கிற ஒரு சூழலை தான் பார்க்க முடிகிறது. இன்றைய தமிழகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதற்கு இலக்கணம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை தவிர வேறொரு அரசியல் கட்சியை இன்றைக்கு யாரும் பார்க்க முடியாது என்கிற ஒரு அடையாளத்தை, ஒரு பரிணாமத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, ஐபெரும் கோரிக்கைகள் நாம் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் மக்களுக்கான கோரிக்கைகள். மக்களை சந்திப்போம் என்கிற பயணத்தில் நாம் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் என்பது தமிழகத்துடைய எதிர்காலத்திற்கான கோரிக்கை, யாரும் முன்வைக்காத கோரிக்கைகள். தமிழகத்துடைய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே இயக்கம் நடத்திய ஒரு அரசியல் கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை தவிர வேறு ஒரு அரசியல் கட்சி இல்லை என்று நம்மால் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும். தமிழகத்துடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய கோரிக்கை, தமிழகத்துடைய நீர் ஆதாரத்தை பாதுகாக்கக்கூடிய கோரிக்கை, தமிழகத்தை பேரபாயத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கோரிக்கை. அன்பிற்குரிய பெருமக்களே, இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். இந்த கோரிக்கை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொண்ட கோரிக்கை. கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் வழங்குவேன், உயர்த்தி தருவேன் என்று சொன்னார். சில சமுதாய அமைப்புகளும் ஜெயலலிதா அவர்களுக்கு பரிந்து பேசினார்கள். அம்மையார் ஜெயித்தால், வெற்றி பெற்றால் இடஒதுக்கீடு உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். நாம் கேட்கிறோம், அந்த அமைப்புகளுக்கும் சேர்த்து கேட்கிறோம், முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் சேர்த்து கேட்கிறோம், என்ன ஆயிற்று உங்களது வாக்குறுதி? இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அடுத்த சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் வரப்போகிறது. எப்படி மக்களை சந்திக்க போகிறீர்கள்? மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கிற தைரியமா? சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மக்களை தமிழகம் முழுவதும் இந்த கோரிக்கைக்காக மக்களை தட்டி எழுப்பி இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமியர்கள் வாழுகிற பகுதிகளுக்கு சென்றால் சட்டையை பிடித்து இந்த சமூகம் கேள்வி கேட்கும் என்பதனை எச்சரிக்கையாக இங்கே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய கொள்கை ரீதியான கோரிக்கையை இந்த பிரச்சார பயணத்திலே முன்வைத்திருக்கிறோம். தமிழக அரசு மதுவிலக்கை அமுல்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை இன்றைக்கு மக்களை சந்திப்போம் என்கிற இந்த பயணம் ஏற்படுத்தி இருக்கிற இந்த தாக்கம், இந்த பயணம் உருவாக்கி இருக்கிற இந்த கருத்து கண்டிப்பாக இன்னும் 6 மாத காலத்திற்குள்ளால் ஒன்று பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அமுல்படுத்தப்படும். இல்லை என்று சொன்னால் அதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகளையாவது தமிழக அரசு எடுத்தே தீரும் என்கிற ஒரு நம்பிக்கையை உங்களிடத்திலே நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்தியா பேரபாயத்தில் இருக்கிறது. எழுத்தாளர்கள் இன்றைக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவியலாளர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று பேராசிரியர்கள் தங்களது கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, பீகாரினுடைய மக்கள் இந்த பேராபத்தை உணர்ந்து இந்த சங்க பரிவார கும்பலுக்கு, பாரதிய ஜனதாவிற்கு மகத்தான ஒரு மரணஅடியை பீகாருடைய மக்கள் எப்படி கொடுத்தார்களோ, கொடுக்கவில்லை என்றால் இந்த நாடு சீரழிந்திருக்கும். சங்க பரிவார கும்பல் தங்களது RSS அஜெண்டாவை, RSS செயல் திட்டத்தை செயல்படுத்துவதில் இன்னும் வேகம் காட்டியிருப்பார்கள். கடந்த சில நாட்களாக நாடாளுமன்றத்திலே நடைபெறுகிற விவாதங்களில் இப்போது அடக்கி பேசுகிறார்களே, மத ஒற்றுமை என்று பேசுகிறார்களே, மத சகிப்புத்தன்மை என்று பேசுகிறார்களே, அவர்களை இந்த நிலைக்கு தள்ளியது யார்? பீகாரினுடைய அந்த லட்சோப லட்ச அந்த வாக்காளர் பெருங்குடி மக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசை ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். அந்த பீகாருடைய மக்களுக்கு இந்த மாநாடு போன்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நின்று நாமெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் காலூன்ற விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய உறுதியினை தமிழகத்தில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் பீகாரை பின்தொடர்ந்து பீகாரை முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்திலே ஒன்றிணைந்திட வேண்டும் என்று இந்த தருணத்திலே தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் உரக்க சொல்லிக் கொள்ளுகிறோம். அத்தகைய மதசார்பற்ற அணி தமிழகத்தில் அமையும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரைக்கும் எப்பாடு பட்டாவது, தலைகீழ் கரணமடித்தாவது, தமிழகத்தில் ஏதாவது செய்தாவது, தமிழகத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில்
ஒரு நிலையை அடைந்திட வேண்டும், வெற்றி பெற்றிட வேண்டும் என்கிற ஒரு செயல் திட்டத்தோடு இன்றைக்கு செயலாற்றி வருகிறது. எனவேதான் தமிழகம் முழுவதும் சங்பரிவார கும்பல் ஆங்காங்கே பதட்டத்தை உருவாக்கி வருகிறார்கள். தமிழகத்தில் பீதியை கிளப்பி வருகிறார்கள். வடமாநிலங்களில் உருவாக்கியதை போல தமிழகத்திலும் ஏதாவது செய்துவிட முடியுமா என்று முயற்சித்து பார்க்கிறார்கள். சங்பரிவார கும்பலுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், தமிழகம் என்பது இது யூபி அல்ல, தமிழகம் என்பது இது பீகார் அல்ல, இது அஸ்ஸாம் அல்ல, இது மேற்கு வங்கம் அல்ல. தமிழகம் என்பது பேரறிஞர் அண்ணாவால் பெரியாரால் பண்படுத்தப்பட்ட திராவிட பூமி என்கிற எச்சரிக்கையை சங்பரிவார அமைப்புகளுக்கு, பாரதிய ஜனதாவிற்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, சிறை கைதிகள் பிரச்சனையை பற்றி இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கலாமே என்கிற கோரிக்கைகள் பல தரப்பிலிருந்தும் எங்களிடத்திலே வந்தது. நான் அவர்களிடத்தில் சொன்னேன், சிறை கைதிகளுடைய பிரச்சனை என்பது எஸ்டிபிஐ கட்சியோடு பின்னி பிணைந்த கோரிக்கை. அது எங்களது இயல்போடு ஒட்டி பிறந்த கோரிக்கைகள். நாங்கள் பேசுகிற பொதுக்கூட்டங்கள், நாங்கள் நடத்துகிற மாநாடுகள், எங்களது ஒவ்வொரு கருத்தரங்குகள், எங்களது பத்திரிகையாளர் சந்திப்புகள் அனைத்திலும் நாங்கள் சிறை கைதிகளுடைய விடுதலையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம், தீர்மானங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களது போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயணத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பொது சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டிய காரணம் இருப்பதால் இன்னும் பல்வேறு கோரிக்கைகள், முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகள் இருக்கிறது என்கிற காரணத்தினால் தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி துவங்கிய வருடம் தொட்டு 2009 நாம் துவங்கினோம். 2009 மிகப்பெரிய போராட்டங்களை சிறை கைதிகளுடைய பிரச்சனைக்காக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்னெடுத்திருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையில், இந்த பயணத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்காத காரணத்தினால் சிறை கைதிகளை பற்றி பாராமுகமாக எஸ்டிபிஐ கட்சி இருக்கிறது என்கிற எண்ணம் யாருக்கும் வந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை. வருகிற சட்டமன்ற தேர்தலுடைய எங்களது நிபந்தனைகளாக இருக்கட்டும், எங்களது கோரிக்கைகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளோடு நாங்கள் பேசுகிற பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், சிறை கைதிகளுடைய பிரச்சனையை தவிர்த்துவிட்டு எங்களது எந்த அணுகுமுறையும் இருக்காது என்பதனை இந்த பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்டிபிஐ கட்சியினுடைய மக்களை சந்திப்போம் என்கிற மகத்தான பயணம் இன்றோடு முதற்கட்ட பயணம் முடிவடைகிறது. இரண்டாவது கட்ட பயணம் நாளை திருச்சியிலிருந்து துவங்கவிருந்தது. சென்னை மாநகர் மழை வெள்ளத்தால் மூழ்கி இருக்கும் இந்த நிலையில் அடுத்த கட்ட பயணத்தை துவக்குவதை விட மக்கள் நலனுக்காக சென்னை மாநகரத்தில் மீட்பு பணியை, நிவாரணப் பணியை முடுக்கி விடுவதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கும் என்கிற அடிப்படையில் இரண்டாம் கட்ட பயணத்தை இப்போது நாங்கள் ஒத்திவைத்திருக்கிறோம். எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் சென்னையில் கனமழையில், வெள்ளத்தில், தண்ணீரில் களமிறங்கி நிவாரணப் பணியில், மீட்பு பணியில் தங்களை ஈடுபடுத்தி மக்களுடைய துயர் துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நகரங்களையும் சார்ந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் சென்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நகரங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் சென்னை மாநகருடைய துயர் துடைப்பதற்காக நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன, நிவாரண நிதிகள் சேகரிக்கப்படுகின்றன. இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரிடத்திலையும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் முன்வைக்கிற கோரிக்கை, உங்களால் என்ன முடியுமோ, என்ன பொருட்களை தர முடியுமோ, எவ்வளவு நிதியை தர முடியுமோ, தேவைகள் அதிகம், மக்களுடைய பாதிப்புகள் அதிகம், மக்களுடைய கண்ணீருக்கு விலை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற காரணத்தினால் எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிவாரண இந்த பணிக்காக உங்களால் இயன்ற, இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு தொண்டர்களும் பம்பரமாய் சுற்றி சுழன்று உங்களால் முடிந்த நிவாரணங்களை நீங்கள் திரட்டிட வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வெல்லட்டும் எஸ்டிபிஐ, வெல்லட்டும் மக்களை சந்திப்போம் என்கிற மகத்தான பயணம், வெல்லட்டும் எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த மகத்தான கோரிக்கைகள். நன்றி.